சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667776266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். அண்மை செய்தி. கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், கூடுதல் விவரம். பிரியதர்ஷினி, கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைப்பதற்காக 20 கோடி ரூபாய் முதல் கட்டமாக ரயில்வே வாரியத்திற்கு வழங்கியுள்ளது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். குறிப்பாக வண்டலூருக்கும் ஊரப்பாக்கத்திற்கும் இடையே கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்புறமாக ரயில் நிலையம் அமையுமாறு முதல் கட்டமாக திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில ரயில்வே வாரியத்திற்கு நிதி ஒதுக்குவதற்கு அவங்க பட்ஜெட்டுக்கு போயிட்டு அந்த நிதி ஒதுக்குறதுக்கு கால அவகாசம் ஆகும் என்பதால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையம், இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இணைக்கும் வகையில் சென்னை மாநகரத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே அவசர காலம் கருதி முதல் கட்டமாக 20 கோடி ரூபாயை மாநில அரசின் CMDA வழங்கியுள்ளது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிதி ஒதுக்கீடு முதல் கட்டமாக வழங்கப்படுகிறது. அடுத்தடுத்த கட்டத்திற்கு இந்த டெண்டர்கள் கோரப்பட்டு ரயில் நிலையம் முழுமையாக கட்டமைக்கப்பட்டு ரயில் வழித்தடத்தோடு இணைக்கப்படும். பிரியதர்ஷினி, முதற்கட்டமா 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. மொத்தமா எவ்வளவு ரூபாய் கோரப்பட்டிருந்தது பாலவெற்றிவேல்? மொத்தமாக ரயில் நிலையம் அமைப்பதற்கு 40 கோடி ரூபாய் வரை, அதாவது ரயில் நிலையம் அதோடு சேர்ந்து ரயில் வழித்தடத்தை அமைப்பது, சிக்னல்கள் அமைப்பது, ரயில் நடைமேடைகள் அமைப்பது, வாகன நிறுத்துமிடம் அமைப்பது என அது போன்று முழுமையான ஒரு பட்ஜெட் கோரப்பட்டிருந்தது. வண்டலூர் ரயில் நிலையம், இதற்கு பிறகு ஊரப்பாக்கம் ரயில் நிலையம் இருக்குது. ரெண்டுத்துக்கும் இடையில 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்நிலையில இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் இதற்கு இடையில வண்டலூருக்கும் ஊரப்பாக்கத்துக்கும் இடையில இது போன்ற ஒரு வசதிகளோடு அமைய உள்ளது. இதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா CMDA என கூறப்படுகின்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும், கும்டா என கூறப்படுகின்ற சென்னை பெருநகர பொது போக்குவரத்து கழகம், இவங்க 2 பேரும் ஒருங்கிணைந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மக்கள் எளிமையாக வருவதற்கு நகர்ப்புறத்திலிருந்து எந்த அளவிற்கு அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ரீதியில போக்குவரத்து திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியாகத்தான் இப்போது மின்சார ரயில் நிலையம் கிளாம்பாக்கம் ரயில் நிலையமாக அமைய உள்ளது. மேலும் மெட்ரோ ரயில் நிலையமும் அந்த இடத்திற்கு வருவதற்காக, அதாவது மெட்ரோ ரயில் கட்டம் 3 படி அந்த இடத்தில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைய உள்ளதாகவும், மேலும் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமும் அந்த பகுதியில அதாவது மேல உள்ள நேரடியாக இந்த மின்சார ரயிலிருந்து இறங்கி வர்ற பேசஞ்சர்ஸ நேரடியாக பேருந்து நிலையத்துக்கே கொண்டு சேர்க்கிற மாதிரியான ஒரு வசதிகளோடும் ஷேர் ஆட்டோக்களை அதிகப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பிரியதர்ஷினி, கிளாம்பாக்கத்துல புதிய ரயில் நிலையம் அமைக்கிறதுக்கு முதற்கட்டமா 20 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த கிளாம்பாக்கத்துல புதிய ரயில் நிலையம் அமையும் பட்சத்துல குறிப்பா எந்தெந்த பகுதி மக்களுக்கு, பயணிகளுக்கு இது கூடுதல் பயனுள்ளதா அமையும் பாலவெற்றிவேல்? பிரியதர்ஷினி, சென்னை மின்சார ரயில் போக்குவரத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நகரத்துல வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக சென்ட்ரலுக்கு அருகே உள்ள பூங்கா நகர் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை, தாம்பரத்தை தாண்டி செங்கல்பட்டு வரை செல்கிறது. அதே போன்று MRTS என சொல்லப்படுகின்ற பறக்கும் ரயில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து அது தொடங்குறது, நேரடியாக வேளச்சேரி வரை வருது. மீண்டும் பரங்கி மலையோட இணைக்கிற பணிகளும் நடைபெற்று வருகிறது. மேலும் ஆவடி, வட சென்னையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மணலி போன்ற பகுதிகளையும் இணைக்கும் வகையில இருக்குது. எனவே வரக்கூடிய அனைத்து பயணிகளும் பூங்கா நகர் ரயில் நிலையத்துல சென்ட்ரலுக்கு அருகே இறங்கி அங்கிருந்து நேரடியாக செங்கல்பட்டு மின்சார ரயிலை ஏறினார்கள் என்றால் நேரடியாக கிளாம்பாக்கத்தை வந்தடைய முடியும். எனவே கிளாம்பாக்கத்தில் ரயில் முனையம் அமைப்பதன் மூலம் சென்னை நகரத்தில் உள்ள மக்களை எளிமையாக பேருந்து நிலையத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு வசதியை ஏற்படுத்த முடியும். எனவேதான் தமிழக அரசு அவசரமாக பேருந்து நிலையத்தை திறந்து விட்டதன் காரணமாக தற்போது அவர்கள் பொது போக்குவரத்தை இணைப்பதற்கான மற்ற திட்டங்களை ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியாகத்தான் ரயில் நிலையம் அமைக்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல்.
சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.